ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சுடனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். ரெண்டுமே பொரியட்டும். கடலைப்பருப்பு நல்லா வாசனை வந்தால் போதும், ரொம்ப செவக்க வேணாம். அதுக்கப்புறமா 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் அதை 1-2 கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதோட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 கிலோ பீன்ஸ் அதை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த காய் ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வதக்கி விட்டுடலாம். காய் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைக்கலாம். இன்றைக்கி நான் சாம்பார் சாதத்தோடு தான் செஞ்சேன். அதனால் இந்த மாதிரி செய்கிறேன். இதே புளிக்குழம்பா இருந்துச்சுன்னா வரமிளகா இல்லைனா பச்சை மிளகா தாளித்து தேங்காய் மட்டும் போட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த காயில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டுடலாம். ஒரு 4 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பீன்ஸ் எப்போவுமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப வேக விட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஃபைனலாக தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது சாம்பார் சாதம், ரசம் இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பிக்னஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். முள்ளங்கி சாம்பாரோடு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.